போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு எனது அன்பான வணக்கம். சொல்லதிகாரத்தில் தொடர்ந்து வினைச்சொல் அதனுடைய உட்பிரிவுகளை பற்றி இன்றைய வகுப்பில் பார்க்கலாம். வினைச்சொல் ஒரு பொருளின் செயலை அல்லது வினையை குறிப்பது வினைச்சொல். குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ அது காலத்தை காட்டும். அது எப்படி? எடுத்துக்காட்டில் பார்க்கலாம். போ, பாடினால், வருவான். இந்த சொற்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் போ, பாடு, வா அப்படிங்கிற வேர்ச்சொல் மறைந்திருக்கு. அதே சமயம் போ அப்படின்னா இப்போதான் சொல்கிறோம், நிகழ்காலத்தில் சொல்கிறதா அதனுடைய அர்த்தம் தெரியுது. பாடினால் அப்படின்னா கடந்த காலத்தில் அதை உணர்த்துது. வருவான் அப்படின்னா எதிர்காலத்தை உணர்த்துது. இப்படி ஒரு வினைச்சொல்லானது வெளிப்படையாக இதுல காலத்தை காட்டியிருக்கிறது. குறிப்பாக எப்படி காலம் காட்டுங்கிறத பின்னாடி பார்க்கலாம். அதுலயே தொடர்ந்து வினை முற்று. வினை முற்றுனாலும் முற்று வினைனாலும் ஒன்றுதான். ஒரு வினைச்சொல்லில் கருத்தானது முற்று பெற்றிருப்பின், ஒரு வினைச்சொல் சொல்றோம், அதுல ஏதேனும் ஒரு கருத்து இருக்கும் இல்லையா, அந்த கருத்து நிறைவடைந்து முடிவுற்ற செயலை அதை உணர்த்துமையானால் அது முற்று வினை அல்லது வினை முற்று அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு: கொடுத்தால், கடந்தது. இதுல கொடுத்தால்னா அந்த செயல்பாடு முடிஞ்சிருச்சு, கடந்ததுன்னா அந்த செயல்பாடு முடிஞ்சிச்சு. இப்ப இப்படி செயல்பாடு முடிகிறது தான் வினை முற்று. வினையானது முடிந்து விட்டது, அதனுடைய செயல்பாடு முடிந்து விட்டது அப்படிங்கிறதுனாலதான் வினை முற்று அல்லது முற்று வினைன்னு சொல்றோம். இப்போ அதையே மிகப்பெரிய இரு பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று தெரிநிலை வினைமுற்று, அடுத்தபடியா குறிப்பு வினைமுற்று. இது ஒரு முக்கியமான பாடம். இதில் நிறைய பேருக்கு குழப்பங்கள் அதனுடைய எதனால இது வினைமுற்றுன்னு சொல்கிறோம், எதனால இது தெரிநிலைன்னு சொல்கிறோம், எதனால இது குறிப்பு வினைமுற்றுன்னு சொல்கிறோங்கிறது தெரியாமல் நிறைய பேர் இந்த கேள்வியெல்லாம் விட்டுட்டு வந்துடுவாங்க. இப்போ பாருங்க, வினைமுற்றுனா என்னன்னு தெரிஞ்சிட்டோம் போதே இல்லையா? இப்போ தெரிநிலை வினைமுற்று அப்படின்னா அதை பாருங்க, எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், ஒரு இலக்கண குறிப்பில் அதனுடைய பொருளை உணர்ந்துக்கிட்டாலே நமக்கு எளிமையாக அதனுடைய இலக்கண குறிப்பை எழுதிடலாம். தெரிநிலை வினைமுற்று. தெரிநிலைன்னா என்ன? தெரிநிலை என்ன தெரியுது, ஒரு வினைமுற்றுல என்ன தெரியுதுன்னு பார்க்கலாம். அது மாதிரி என்னென்ன இதெல்லாம் தெரிஞ்சா அது தெரிநிலை வினைமுற்றுன்னு பேர் பெறுது அப்படின்னு பார்க்கலாம். காலம், திணை, பால், எண். எண்ணுனா அந்த ஒருமை பன்மை. இடம், மூவிடம் படிச்சிருக்கோம் இல்லையா, தன்மை, முன்னிலை, படர்க்கை, இடம் ஆகியவை உணரப்படும். இதுல ஒரு வினைமுற்றுல இதெல்லாம் உணரப்படும். அது மாதிரி இருந்தால் அது தெரிநிலை, இதெல்லாம் தெரியும். இப்போ குமரன் துணி நெய்தான் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றோம்னு வச்சுங்களேன். நெய்தான், அதை மட்டும் எடுத்துக்கோங்க, அது வினைமுற்று. இந்த நெய்தானை பார்த்தா அதுல காலம் என்னத்தை உணர்த்துது? நெய்தான் அப்படின்னா இறந்த காலத்தை உணர்த்துது. இன்னைக்கு நெய்யல, எப்பயோ நெய்தான். திணை, திணையில அகிரிணையா உயர்திணையா அப்படின்னு அதுல உணர்த்தப்படுது. பார்த்தீங்களா, நெய்தான் அப்படின்னாலே அது ஆண்பால் உயர்திணையா தெரியுது. இதுவே இது நடந்தது போனது வந்ததுன்னா அது ஒன்றன் பாலில் போயிடும், அக்ரிணையில் போயிடும். அடுத்த பால், 5 பால், ஆண்பால், பெண்பால், பலர்பால்லாம் படித்தோம் இல்லையா, அதில் என்ன பால் என்ன உணர்த்துது அப்படின்னா ஆண்பாலை உணர்த்து. நெய்தான் அப்படின்னு இன்னில் முடியாது. அப்புறம் எண், இது ஒருமையா பன்மையா அப்படிங்கிற விளக்கத்தை தருது. நெய்தான், நெய்தார்கள்லாம் சொல்லலை, நெய்தார் அப்படின்னு சொல்லலை. அப்போ ஒரு ஆள் தான், அப்போ ஒருமையை குறிக்குது. நெய்தான்ங்கும் போது எங்கே நெய்வான்? அது நெசவு கூடத்தில் தான் நெய்வான். ஆக அந்த இடத்தையும் அது உணர்த்துது. அதே சமயம் நெய்தான்கிற இதில் இன்னொரு இதில் பார்த்தா தன்மை முன்னிலை படர்க்கை, அதில் பார்த்தோம்னாலும்
படற்கையில் நெய்தான், யாரோ நெய்தான், நெய்தாய் அப்படின்னு சொல்லலை, நெய்தேன் அப்படின்னு சொல்ல, நெய்தான் அப்படின்னு சொல்லும்போது அது படற்கையும் உணர்த்துது. மேலும் தெரிநிலை வினைமுற்றில் கருவி, செயல், செய்யப்படு பொருள் ஆகியனவும் அறியப்படும். இப்ப பாருங்க, நெய்தான் அப்படிங்கிறதுக்கு என்ன கருவியை கொண்டு நெய்வான்? அது தறியை கொண்டுதான் நெய்வான். ஆக கருவி அதுல தெரிய. ஒரு வார்த்தையில எவ்வளவு விளக்கங்கள் நமக்கு கிடைக்க பாருங்க. கருவி, தறி. செயல்பாடு என்ன? செய்யப்படு பொருள், என்ன பொருள் செய்யறான்? எடுக்கிறான். ஆக இந்த மூன்றுமே தெரியுது. இது ஒரே வார்த்தையில இவ்வளவு விளக்கங்கள் ஒளிந்து இருக்கிறது. என்னென்ன பார்க்கிறோம்? காலம், திணை, பால், எண், இடம், கருவி, செயல், செய்யப்படு பொருள். இவ்வளவு விஷயங்களை ஒரே ஒரு வார்த்தை உள்ளடக்கி இருக்கு இந்த வினைமுற்று. இதனாலதான் இது தெரிநிலை வினைமுற்றுன்னு சொல்றோம். அடுத்து ஒரு வினைமுற்று. இதுதான் சில பேருக்கு ஒரு குழப்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. வினைமுற்றெல்லாம் தெரிஞ்சிடுச்சு, இதெல்லாம் தெரிஞ்சா இது தெரிநிலை வினைமுற்று. குறிப்பா அதுல வந்து வினை இருக்கும், அதுல காலம் உணர்த்தப்படும். இதுல பாருங்க, வினை சொல்லானது இடம்பெற்றிருக்காது. வினை சொல்ல இடம்பெறாம ஒரு வினைமுற்றா பார்க்கலாம். இது காலத்தை குறிப்பால் உணர்த்தும். பாருங்க, காலம், இருப்பிடம், பொருள், சினை, குணம், தொழில் இவற்றை அடிப்படையாக கொண்டு வரும். இவற்றை அடிப்படை, இதனுடைய அடிப்படையில இது சொல்லப்படும். இந்த 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 செக்ஷனை விட்டுருங்க. இதை பாருங்களேன். நவமியான், மலையூரான், பொன்னன், கண்ணன், எளியன், இயக்குனர், இதெல்லாமே வினைமுற்று. இல்லை சார், வினை இருந்தால் தானே வினைமுற்று? இல்லை, இதுவும் குறிப்பு வினைமுற்று, குறிப்பால் காலத்தை உணர்த்தும். நவமியான், நவமின்னா அது இந்த நட்சத்திரம் காலம்லாம் சொல்லுவாங்கல்ல, அது நவமி. நவமி ஒரு காலம். இன்னைக்கு அஷ்டமி, நவமி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ நவமிங்கிறது ஒரு காலத்தை உணர்த்தக்கூடிய சொல். அது தமிழில் இருக்காங்கிறது எனக்கு தெரியல, வடமொழியில் இருக்கிறது. அதனால அது நவமியான். நவமிங்கிற சொல்லில் நவமியில பிறந்தவனை நவமியான்னு அழைக்கிறது. ராமன் அப்படிங்கிறது கூட புராணத்தில் நவமியான்னு சொல்லப்படுதா அறிய. இப்போ நவமியான்னா வினை முடிந்துடுச்சு, அவன் ஒரு நவமியான். நவமியான் அப்படிங்கும்போது அது வினை முடிந்த சொல்லாக கருதப்படுகிறது. அதுக்கு மேலே சொல்லத்துக்கு ஒன்றும் இல்லை. அவன் யார்? நவமியான். அவன் யார்? மலையூரான். அவன் பொன்னன், அவன் கண்ணன், எளியன், இயக்குனர். இப்படி சொல்லப்படுகின்ற சொற்கள் யாவுமே குறிப்பு வினைமுற்று. இப்போ பாருங்க, ஒன்று 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 உணர்த்துது. நவமியான், நவமிங்கிற காலம் அதில் மறைஞ்சிருக்கு. இது காலத்தை காட்டுகிற குறிப்பு வினைமுற்று. இது மலை, மலையில் வசிப்பவன் மலையூரான். இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க, நேற்று வந்தவன் யார்? மலையூரான். அப்போ மலையை சார்ந்து வாழ்கிறவனை சொல்லும்போது மலையூரான்னு சொல்கிறோம். அதுவே ஒரு வினைமுற்று சொல்லாக இருக்கிறது. இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் வினை இதை வெளிப்படையாக தெரியாது. அடுத்தது பாருங்க, இது பொருளை உணர்த்துது. பொன்னன், அது வினைமுற்று சொல் தான். இப்போ இதில் பொன் அப்படிங்கிற பொருள் மறைஞ்சிருக்கு. ஆக இது பொருளை உணர்த்துகின்ற வினைமுற்று சொல். அடுத்தது பாருங்க, சினை அப்படின்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். சினைனா உறுப்பு. ஒரு மனித உறுப்பு, தாவர உறுப்பு, பறவை உறுப்பு, இப்படி ஏதோ ஒரு உறுப்பை அடிப்படையாக வைத்து சொல்லப்படுகின்ற சொற்கள் வந்து சினையால் அறியப்படுகின்ற குறிப்பு வினைமுற்று. இப்போ பாருங்க, இதில் கண் மறைஞ்சிருக்கு இல்லையா? அப்போ ஒரு மனிதனுடைய உறுப்பு மறைஞ்சிருக்கு. அதனால இது சினையை அடிப்படையாக கொண்ட வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. குணம், எளியன், நேர்மையானவன், நல்லவன், இப்படிலாம் குணத்தை பற்றி அவனை அடிப்படையாக வச்சு ஒருத்தனை சொல்றது, அல்லது ஒருத்தியை சொல்றது அப்படிங்கிறது குணத்தை அடிப்படையாக கொண்ட குறிப்பு வினைமுற்று. அடுத்தது தொழில். தொழிலாம் இந்த இடத்துல தொழிற்பெயரை அடிப்படையாக கொண்ட ஒரு வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. இயக்கம், இயக்குதல், அதை அடிப்படையாக கொண்டு வருகின்ற ஒரு வினைமுற்று சொல் இயக்குனர். அவன் யார்? அவன் இயக்குனர். இயக்குனர் அப்படின்னாலே
ஒரு வார்த்தையில சொல்லும்போது அது முடிவுற்ற சொல்லாக கருதப்படுகிறது. ஒரு வினைமுற்று சொல்லை இருவகை திணை, இடங்கள், 3 காலம், எண் அதாவது ஒருமை பன்மை, இப்படி 1, 2, 3, 4 வடிவங்கள்ல அதை தெரியப்படுத்தலாம். ஐவகை பால், அதை கொண்டும் இன்னும் மேலும் விரிவாக சொல்லலாம். ஒரே ஒரு சொல்ல எவ்வளவு விஷயங்கள் மறைஞ்சிருக்கு பாருங்க. இப்ப சென்றால் அப்படிங்கிறது ஒரு வினைமுற்று. இது குறிப்பு வினைமுற்றா, தெரிநிலை வினைமுற்றா, செல் அப்படிங்கிற அதுல வேர்பு, அதாவது வினை மறைந்திருக்கு. அதனால அதே சமயம் காலத்தை காட்டுகிற, இறந்த காலத்தை காட்டுகிற. அப்ப இது தெரிநிலை வினைமுற்று. இந்த தெரிநிலை வினைமுற்றை பாருங்க, அது என்னென்ன பிரிவுல வருது பாருங்க. இருவகை திணையில எடுத்துக்கிட்டோம்னா அது உயர்திணையா அகிரிணையா? உயர்ந்த திணை, உயர்ந்த ஒழுக்கத்தை உடையது உயர்திணை. திணை அல்லாதது, ஒழுக்கம் அல்லாதது அல்திணை அகிரிணை. இப்ப சென்றாள்ங்கிறது ஒரு பெண், அதனால அது உயர்திணை. 3 இடங்கள், தன்மை, பன்மை, தன்மை, முன்னிலை, படர்க்கை. அதுல பாத்தீங்கன்னா இது யாரோ ஒருத்தி சென்றாள், ஆக அது படர்க்கை. நான் செல்லவில்லை, எதிரில் இருப்பவர் செல்லவில்லை, யாரோ ஒருத்தி சென்றாள் அப்படிங்கும்போது அது 3வது இடம், படர்க்கை. 3 காலம் அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா முதலே சொல்லியாச்சு, இறந்த காலம். சென்றாள் அப்படிங்கிறது இறந்த காலம். அடுத்து எண், எண்ணில் பார்த்தீங்கன்னா ஒருமை, ஒருமையா பன்மையா அப்படின்னு கேட்டால் சென்றாள், அவள் ஒருத்தி தான் சென்றாள், அதனால ஒருமை. 5 வகை பாலில் பெண்பால் அப்படிங்கிறது முதலே சொல்லிடும். ஆகவே மேற்கண்ட சென்றாள் எனும் சொல்லுக்கு மிக விரிவாக இலக்கண குறிப்பை கீழ்கண்டவாறு எழுதலாம். எவ்வளவு விரிவா எழுதலாமோ அவ்வளவு விரிவா எழுத முடியும். சென்றாள் அப்படின்னா அதுக்கு இலக்கண குறிப்பு உயர்திணை, படர்க்கை, இறந்த கால, ஒருமை, பெண்பால், வினைமுற்று. இவ்வளவு விஷயங்களை சொல்லி ஒரு வினைமுற்றை அடையாளம் காணலாம். இப்ப கேள்வி பகுதியில் உங்களுக்கு ஒரு 2 ஆன்சர் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். சென்றாள் அப்படிங்கிறதுக்கு ஏ ஒரு ஆன்சர், பி ஒரு ஆன்சர். உயர்திணை, பெண்பால், வினைமுற்று அப்படின்னு 3 விஷயங்கள் வர மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. வெறுமனே வினைமுற்று அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா எந்த பதிலில் விரிவாக சொல்லப்படுகிறதோ அதை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். இதை எப்படி வேணாலும் மாற்றி கூட நீங்கள் சொல்லலாம். இந்த உயர்திணை தான் முதல்ல சொல்லணும்னு தேவையில்லை. ஒருமையில் ஆரம்பிக்கலாம், பெண்பாலில் ஆரம்பிக்கலாம். பெண்பால், இறந்த கால, ஒருமை, படர்க்கை, உயர்திணை, வினைமுற்று இப்படி சொல்லலாம். அல்லது படர்க்கை, இறந்த கால, ஒருமை, பெண்பால், உயர்திணை, வினைமுற்று எப்படி வேணாலும் கலந்து நமக்கு புரிகிற வகையில் அதை சொல்லிக்கலாம். ஆகவே சொல்லதிகாரத்தில் இன்னைக்கு வினைமுற்று அதனுடைய பிரிவுகளை பற்றி விரிவாக பார்த்தோம். அடுத்த வகுப்பில் அதனுடைய இன்னும் தொடர்ச்சியாக உள்ள விஷயங்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.